ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் கலரே ஆட் பண்ணல. ஒரு கப்பு ரவை எடுத்து நல்லா நெய் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டும் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரை ரவை எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் விட்டுட்டு கலரி விடுங்க. இப்போ சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எந்த ஃபுட் கலரும் இதில் யூஸ் பண்ணல. ஆனால் கேசரியோட கலர் பாருங்கள், பார்க்கவே கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.